வச்சு ஓட்டானே. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீதாண்டா டிரைவர் யூடியூப் சேனல் சிவா பேசுகிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, போட முடியல, டைம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து கோவாக்கு லோடு எடுத்திருக்கோம். பெங்களூர்ல இருந்து கோவா பார்த்தீங்கன்னா ஒரு 650 கிலோமீட்டர் சம்திங் வரும். நம்ம போன வழி பார்த்தீங்கன்னா ஹுப்ளிலேருந்து லெஃப்ட் எடுத்து கார்வார் போய் கோவா போகிற மாதிரி தான் நம்ம ரூட்டு போனோம். இன்னொரு தார்வாடு வழியாக இருக்குது, அது ரூட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து கிளம்பி ஹுப்ளியில் வந்து ஹால்ட் ஆகி அடுத்த நாள் மார்னிங் தான் நம்ம எடுத்துகிட்டு கிளம்பினோம். நம்ம நண்பர்கள்லாம் என்னப்பா வீடியோவே கண்டென்ட்டே சரியில்லை, ஒரு கண்டென்ட்டாக போடுப்பா, வெறும் ரோட்டை மட்டுமே காட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம், அதாவது இந்த யூடியூப்பு ஃபீல்டுக்கு. இதை பற்றி நமக்கு அதிகம் தெரியல நண்பர்களே. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ அங்கங்கே நடக்கிற விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் போக போக நல்ல முறையில் கற்றுக்கிட்டு பண்ணுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒர்க்கு ப்ரெஷரும் ஒரு பக்கம் நம்மளை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வந்த லோடு பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் 14,000 ரூபா வாடகை பெங்களூர் டு கோவாக்கு. டன்னேஜி 2 டன்னுன்னு சொன்னாங்க, ஆனால் 2.5 டன்னு ஏற்றி விட்டாங்க. நான் கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாத்துறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 ரூபா 18 ரூபா வரக்கூடிய வாடகை இது. சரி, நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம், தெரியாமல் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இது தெரிய வர சொல்லி எப்படிலாம் நம்மளை வந்து எந்த மாதிரி இடத்துலலாம் ஏமாறுறான்னு பாருங்களேன். நம்ம ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. வாழ்க்கையில் ஏதோ ஒரு முறை 2 முறை ஏமாந்தா பரவாயில்ல, வாழ்க்கை ஃபுல்லாக ஏமாந்துக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு பெற்றவங்களோ பாட்டனோ முப்பாட்டனோ எந்த ஒரு சொத்தும் சேர்த்து வச்சுட்டு போகல, இருக்க ஒரு நிலம் கூட இல்லாம தான் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருந்து நம்ம ஒரு 20 வயசுலயே நான் சென்னைக்கு போய் சென்னையில் ஹோட்டலில் வேலை செஞ்சு, டெலிவரி பாயாக வேலை செஞ்சு, ஏகப்பட்ட வேலையில் செஞ்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வண்டிகளை கற்றுக்கிட்டு, அப்புறம் ரூட்டை கற்றுக்கிட்டு, நிலத்தை வாங்கி வீட்டை கட்டி, அந்த வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கி, ஐயோ கடனோட இருந்தால் கல்யாணம் பண்ணிட்டு வரவங்கள நம்ம சந்தோஷமாக பார்த்துக்க முடியாது அப்படின்னு அந்த கடனை அடைச்சிட்டு கல்யாணம் பண்ணலான்னு கடனை ஃபுல்லாக அடைச்சிட்டு திரும்பி பார்த்தா 10 வருஷம் ஓடி போச்சுங்க. சரி என்னடா பண்ணுறது, இதுக்கு மேலே சரி சொந்த வீடு இருக்கே, பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்டா, மாப்பிள்ளை என்ன கவர்மெண்ட் வேலை இருக்கா, டிரைவரா, டிரைவருக்கெல்லாம் நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இது என்னடா கொடுமையா போச்சு அப்படின்ட்டு சிறுக கடனெல்லாம் அடைச்சு முடிச்சு கல்யாணத்துக்கு வச்சிருந்த 1 லட்சத்தை சரி சொந்தமா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம், தொழில் நமக்கு இந்த ஃபீல்டு தான் தெரியும், இந்த ஃபீல்டில் நம்ம போய் ஒரு வண்டியை வாங்கி சொந்தமாக ஓட்டலாம் அப்படின்னு வண்டியை வாங்கிட்டு வந்து போய் பொண்ணு கேட்டால், மாப்பிள்ளைக்கு என்ன 32 வயசு 33 வயசு ஆகுதா, நாங்கள் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இதுக்கு இடையில நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து லோடை எடுத்தோம்னா இந்த மாதிரி எல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்க. இந்த 90s கிட்ட பிறந்தது ரொம்ப பெரிய தப்பா போச்சுங்க. ஆனா ஏண்டா பிறந்தன்னு இருக்கு. நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு?
ஒருவேளை நம்மளும் ஒரு சில பேர் மாதிரி சரக்கு அடிச்சுக்கிட்டு ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்திருந்தா பொண்ணு கொடுத்துருப்பாங்களோ, இல்ல லவ் செட் ஆயிருக்குமோ தெரியல நண்பர்களே. இல்ல தெரியாம தான் கேட்கறேன், டிரைவர் வேலைன்னா என்ன அவ்வளவு ஒரு கேவலமான தொழிலா? நீ நல்லவனுக்கு வாக்குப்பட மாட்டா, நாசமா போனவனுக்கு தான் வாக்குப்படுவேன். நான் என்ன பண்றது? நீ கொலகார பையன், குடிகார பையன், முடிச்ச வைக்கிற மொள்ள மாதிரி பையில கட்டிட்டு போய் வாழ்வாய்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க தயாரா இருக்கோம். வந்தா வாங்க, வரலைன்னா போங்க. சாரி நண்பர்களே, கொஞ்சம் எமோஷனல் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவா வந்துட்டோம். கோவாவில் பார்த்தீங்கன்னா பனாஜியில் தான் நம்ம லோடு இறக்கணும். அன்லோடு முடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போண்டா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நவதுர்கா டிரான்ஸ்போர்ட் இருக்கு, அங்கே தான் வந்திருந்தோம். இங்கேயும் ஏகப்பட்ட வண்டிங்க நிற்கிது. நமக்கு எப்போ லோட் ஆகும்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே. கோவா பீச்சுக்கு போனதெல்லாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.